இன்னைக்கு எந்திர பூஜை என்பது என்னவோ ரொம்ப சுலபமாக போயிடுத்து. கடைகளில் விளம்பரங்கள்லேயே குபேர யந்திரம் இலவசம், தனலட்சுமி யந்திரம் இலவசம். என்னையா இது இலவசம்? உடனே அந்த பத்திரிகை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வச்சுக்கிறோம். பல பேர் வாங்கிறதே இந்த எந்திரத்துக்காக. தெரிகின்றதா? அதைவிட இன்னும் பல கடைகளில் பலவிதமான எந்திரங்களை அவங்க வச்சுருக்காங்க. அடித்து அங்கங்கே அழகாக வரிசையாக அடிக்க வச்சுருக்காங்க. தயவு செய்து யாரும் அடியேனை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், போன நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தேன், ஒருத்தர் 2 பேராவது தைரியமாக சொல்லணும், அடியேன்னு சொல்லுவேன். தெரிகின்றதா? இன்றைக்கி நீங்கள் கடைகள்லாம் வாங்கக்கூடிய எந்த எந்திரங்களும் பலன் அளிக்காது. நீங்கள் எந்த கடையில் வேணாலும் எந்திரம் வாங்கிக்கோங்க, கவலை இல்லை. காரணம், எந்திர பூஜையை பற்றி விவரமே தெரியாமல் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றோமே. எந்திர பூஜை என்பது எந்திரங்கள் வச்சுக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. அந்த எந்திரத்தை அடிக்கக்கூடாது. அப்படி அச்சடிக்கக்கூடாது. இன்று எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எந்திரங்கள் அவ்வளவும் அச்சடித்தவைகள்.